If we avoid wastage in construction, our profit will increase. But that's not all. We can also protect the environment and turn that into profit too. You might be wondering, how is that possible? Let's find out together. நேர்மறை எண்ணங்களுடன் பயணிக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் சாபிமான் ஜமால் முஹம்மது. இந்த பதிவுல நாம ஒரு முக்கியமான தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது உலக அளவுல பாத்தீங்கன்னா வருடத்திற்கு 2.2 பில்லியன் அளவிற்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்டேஜ் சொல்லக்கூடியது தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்குது. இதனால ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்புகளை பற்றியும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல வேலை வாய்ப்புகள் பற்றியும் தான் இந்த பதிவு சொல்ல போகுது. அது மட்டும் இல்லாம குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் இந்த பதிவு முடியக்கூடிய நேரத்துல நிச்சயமா உங்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும். இந்த பதிவை நீங்க முழுமையா பார்த்து முடிக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்குள் ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி நீங்களும் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணங்களோடு தான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்க நம்ம சிவில் கிவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கான் அதையும் ஆன் பண்ணிடுங்க. இது சனாஃபின் சிவில் குவான்டிட்டி சர்வேயும் கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். ஆண்டுதோறும் மனிதனுடைய அடிப்படை வசதிகளுக்காகவும் சுகபோக வசதிகளுக்காகவும் இந்த பூமியில இருந்து கிட்டத்தட்ட 50 பில்லியன் டன் அளவிற்கான ரா மெட்டீரியல்ஸ் சொல்லக்கூடியது ஏதாவது ஒரு வகையில தொடர்ந்து வெட்டி எடுத்து பயன்படுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்குது. அதிலும் குறிப்பாக ஒரு 40% அளவிற்கான ரா மெட்டீரியல்ஸ் சொல்லக்கூடியது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்காகவே பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடியதும் இதுல ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய தகவலா தான் இருக்குது. இப்ப இவ்வளவு மெட்டீரியல் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தா அப்ப வேஸ்டேஜ் சொல்லக்கூடியதை நம்ம கன்சிடர் பண்ணணும் இல்ல. கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்டேஜ் சொல்லக்கூடியது மட்டும் உலக அளவுல பார்க்கக்கூடிய நேரத்துல 30% அளவிற்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி தான் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்குது. அது இந்த பூமிக்கு மேல அங்கங்கையா பரவி குவிக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. இது போதாதுன்னு இன்னும் நடந்துட்டு இருக்குது. அது என்னன்னா, ஒரு புதிய கட்டுமானங்களை உருவாக்கங்கள் செய்வதா இருந்தாலும் சரி அல்லது கட்டிட பணிகள் தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கக்கூடிய காரணங்களா இருந்தாலும் சரி, அதன் மூலம் வெளியிடக்கூடிய அந்த கார்பனுடைய உமிழ்வுன்னு சொல்லக்கூடியது 38% அளவிற்கு இருக்குதுன்னு சொல்லக்கூடியதும் அந்த தகவல் தெரிவிக்கதான் செய்யுது. நாம வாகனத்திலிருந்து வெளியிடக்கூடிய அந்த கார்பனுடைய உமிழ்வை பத்தி பேசுறோம். அடுத்தது தொழிற்சாலையிலிருந்து வெளியிடக்கூடிய அந்த கார்பனுடைய உமிழ்வை பத்தி பேசுறோம். ஆனா கட்டிடம் சம்பந்தப்பட்ட இந்த வகையில வரக்கூடிய இந்த கார்பனுடைய உமிழ்வுன்னு சொல்லக்கூடியதை பத்தி பெரிய அளவுல விவாதிக்கப்படாமலே தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது. அப்ப இதனால என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வி வரதான் செய்யும். உடல் ரீதியா நம்ம பலவிதமான இன்னல்களை சந்திச்சாலும் இயற்கைக்கு அதனால பெரிய அளவுல பிரச்சனைகள் வரதான் செய்யுது. நாம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் சொல்லக்கூடியது மிக பெரிய அளவுல ஷார்டேஜ் சொல்லக்கூடியது தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு. வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் அதிகரிக்கும்னு சொல்லி அஞ்சப்படுது. அது மட்டும் இல்லாம இதனால எக்கனாமிக்கல் பிரஷர்னு சொல்லக்கூடியது வரதான் செய்யுது. டிமாண்ட் அதிகரிக்கக்கூடிய நேரத்துல இங்க விலையேற்றம்னு சொல்லக்கூடியது தவிர்க்க முடியாததா மாறிப்பே இருக்கு. அதனால என்ன பிரச்சனை வருதுன்னா, அடிப்படை தேவைக்காக உருவாக்கங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எதிர்கால வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியது மிக பெரிய அளவுல கேள்விக்குறியா மாறி போய் நிக்குதுன்னு சொல்லக்கூடியதையும் நாம பார்க்க முடியுது. அப்ப இதற்கு சொல்யூஷனே இல்லையான்னு சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கு பதில தேடி பார்த்ததுல கிடைச்ச தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய இந்த ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியது ஒரு 2 வகையா பிரிச்சிருக்காங்க. அதாவது லீனியர் எக்கனாமி, அப்புறமா சர்க்குலர் எக்கனாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில. இந்த லீனியர் எக்கனாமின்னு சொல்லக்கூடியது எதன் அடிப்படையில ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பழைய கால கட்டுமான முறைகள்ல பயன்படுத்தப்பட்ட அந்த வழிமுறைகளை அவங்க லீனியர் எக்கனாமின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில வச்சிருக்காங்க. அதாவது நம்ம பூமியில இருந்து ஒரு பொருளை வெட்டி எடுத்து கொண்டு வர்றோம். அந்த பொருளை ஒரு ப்ராடக்டா சேஞ்ச் பண்றோம். ப்ராடக்டா சேஞ்ச் பண்ணா அந்த பொருளை வச்சு நம்ம ஒரு கட்டுமானங்களை கட்டமைக்கிறோம். அந்த கட்டுமானம் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு என்ன பண்ணுவோம்னா, அதை டெமாலிஷன் பண்ணிட்டு மறுபடியும் அந்த மெட்டீரியல் என்ன பண்ணிடுவோம்னா நேரா கொண்டு பூமியினுடைய மேற்பரப்புல அங்கங்க நம்ம குவிச்சு போட்டுருவோம். இதுதான் லீனியர் எக்கனாமி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சர்க்குலர் எக்கனாமி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஸ்டேஜஸா இத பிரிச்சிருக்காங்க.
டிசைன் ஸ்டேஜ், யூஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜ், ரீசைக்கிள் அண்ட் ரீஅரேஞ்ச் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் இந்த கான்செப்ட் வந்து மூவ் ஆன் ஆகி போயிட்டு இருக்கும். அதனுடைய கோர் பிரின்சிபிள் எதை நோக்கி பயணிக்குன்னு பாத்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிய எக்கோ ஃப்ரெண்ட்லியா மாற்றத்துக்கான முழு முயற்சி தான் இந்த சர்க்குலர் எக்கனாமின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். இவன் டிசைன் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, வேஸ்ட் அண்ட் பொல்யூஷனை வந்து முழுமையா தவிர்க்கக்கூடிய வகையில அதனுடைய கட்டமைப்பு யுக்திகள் வந்து கையாளப்படும். அதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல பயன்படுத்தக்கூடிய அந்த ப்ராடக்டை பொறுத்தது வரைக்கும் குவாலிட்டி வைஸ் சரியான முறையில இருக்கிறதுக்கான அறிவுறுத்தல்னு சொல்லக்கூடியதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அப்படி ஃபாலோ பண்ணக்கூடிய நேரத்துல அந்த குறிப்பிட்ட அந்த பில்டிங்னு சொல்லக்கூடியது லாங் டியூரேஷன் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கிறதுனால மேற்கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகள் முழுமையா இதுல தவிர்க்க முடியும். இயற்கை வளங்களை சுரண்டாம மறுபடியும் இருக்கக்கூடிய பொருட்களை மறுசுழற்சி முறையில பயன்படுத்தக்கூடிய வகையில அதனுடைய திட்டமிடுதல்னு சொல்லி இருக்கும். அதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ப்ராடக்டினுடைய டைம் பீரியட் முடிஞ்ச பிறகு, டெமாலிஷ் பண்ண பிறகு அதுல கிடைக்கக்கூடிய மெட்டீரியலை மறுபடியும் அடுத்த ஒரு புதிய ப்ராஜெக்ட்ல கொண்டு வந்து பயன்படுத்துற மாதிரியோ அல்லது இதை ரீசைக்கிள் ஃபார்மேட்ல வேற ஏதாவது ஒரு புது ப்ராடக்டை உருவாக்குறது மாதிரியான திட்டமிடுதல்னு சொல்லக்கூடியது இதுல நிச்சயமா இருக்கும். அப்ப இந்த ஒரு கான்செப்ட்ல இது உருவாகக்கூடிய நேரத்துல நம்மளுடைய கார்பனுடைய அளவுன்னு சொல்லக்கூடியது மிக பெரிய அளவுல கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு உள்ளாடி குறைக்கப்படும்னு சொல்லக்கூடியதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்பா இருக்குது. அந்த ஒரு இலக்கை நோக்கிதான் இந்த சர்க்குலர் எக்கனாமின்னு சொல்லக்கூடியது தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்குது. இந்த காலகட்டங்கள்ல உலக அளவுல பல கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடியது இந்த சர்க்குலர் எக்கனாமி கான்செப்ட்ல தான் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடியதையும் நாம தெரிந்து கொள்ளலாம். லீனியர் எக்கனாமியா இருந்தால் என்ன அல்லது சர்க்குலர் எக்கனாமியா இருந்தால் என்னப்பா பிரச்சனை, எல்லாமே நமக்காக தானே இங்க உருமாறி கொண்டு இருக்கிறது என்கின்ற இயல்பான எண்ணங்கள் நமக்குள் இருக்கக்கூடிய காரணத்தினால மட்டும்தான் இங்க இந்த என்விரான்மெண்ட் இம்பாக்ட்னு சொல்லக்கூடியதை பற்றிய கன்சிடரேஷன் சொல்லக்கூடியது பெரிய அளவுல இல்லாம தொடர்ந்து இருந்துட்டு இருக்கதான் செய்யுது. இதன் காரணமாக தான் வருடம் உலக அளவுல பார்க்கக்கூடிய நேரத்துல 2.2 பில்லியன் அளவிற்கு வேஸ்ட்னு சொல்லக்கூடியது இங்க மலை போல் குவிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம பூமியில இருந்து 50 பில்லியன் டன் அளவிற்கான கனிமங்கள்னு சொல்லக்கூடியது தொடர்ந்து வெட்டி எடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறதையும் நாம இதுல இருந்து தெரிந்து கொள்ள முடியுது. இந்த என்விரான்மெண்ட் இம்பாக்ட வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லக்கூடிய அந்த திட்டமிடுதலுடைய விளைவாக தான் மறுசுழற்சி முறையை நம்ம பின்பற்றக்கூடிய நேரத்துல இதுல இருந்து நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா தப்பிக்கலாம்னு சொல்லக்கூடிய வழிமுறைகளை வந்து அறிவுறுத்துற மறுசுழற்சி முறையை வந்து நம்ம எடுக்கக்கூடிய நேரத்துல இந்த வேஸ்ட்னு சொல்லக்கூடியத 50-70% வரைக்கும் குறைக்க முடியும்னு சொல்லக்கூடியது ஆய்வு. அதே மாதிரிதான் கார்பனுடைய உமிழ்வுன்னு சொல்லக்கூடியத 30-50% வரைக்கும் இந்த பொருட்கள்ல இருந்து வெளியே வரக்கூடிய அந்த வெளியீடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இது மட்டுமானு கேட்டீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடியத சரியான முறையில நம்ம வந்து கையாளக்கூடிய நேரத்துல அதன் மூலம் எக்கனாமிக்கல் வேல்யூன்னு சொல்லக்கூடியது இன்னும் அதிகரிக்கும்னு சொல்லக்கூடியதும் இதுல நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்குது. அதற்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா 2016 இந்த சிஎன்டி ரீசைக்கிள் ப்ராசஸ் சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியில 1,75,000 அளவுக்கான ஜாபை வந்து உருவாக்கி அதை செயல்படுத்தி வெற்றி கண்டு இருக்குது அமெரிக்கா. அதன் பிறகு தொடர்ந்து அந்த நாட்டுல சிஎன்டி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடியது பல வழிகள் மேலும் மேலும் டெவலப் ஆகி போயிட்டு தான் இருக்குது. இந்த இடத்துல இன்னும் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடியது சரியான முறையில் வரக்கூடிய நேரத்தில் அதன் மூலம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லக்கூடியது பெரிய அளவுல இங்க வரும்னு சொல்லக்கூடியதும் நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். சிஎன்டியை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு முக்கியமான தகவலை நிச்சயமா நம்ம மறந்துடணும். அதுதான் இந்த டெமாலிஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த வேலைகளுக்காக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த மெஷினரிஸ் அதனுடைய மார்க்கெட் வேல்யூ உலக அளவுல பார்க்கக்கூடிய நேரத்துல 10-12 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது. வருடம் இதுல அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. அதிலும் குறிப்பா இந்தியாவில மட்டும் ஒரு வருஷத்துக்கு 1,00,000 யூனிட் ஜேசிபின்னு சொல்லக்கூடியது வெளியே வந்துட்டு தான் இருக்குது. இது வருடம் அதிகரிக்குமே தவிர நிச்சயமா குறையறதுக்கும் வாய்ப்பு இல்லை. காரணம் தொடர்ந்து பல பில்டிங் வந்து உடைக்கப்பட்டுட்டே இருக்குது. தொடர்ந்து பல வேலைகள் அந்த மாதிரிப்பட்ட மெஷினரிஸ் எல்லாம் செய்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த குறிப்பிட்ட அந்த செக்டர்னு சொல்லக்கூடியது என்னுடைய வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்குது. அதனால இன்டைரக்டா பல லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்புன்னு சொல்லக்கூடியது வரதான் செய்யுது. அதுவும் வந்து நியாயமானதுதான். ஏன்னா பசின்னு சொல்லக்கூடியது எல்லாருடைய வயிற்றுலயும் இருக்கக்கூடியதுதான்.
நம்ம பசி இல்லாம இருந்தா இங்க எதுவும் நடக்காது. அதனால பொருளாதாரம் சொல்லக்கூடியதும் நிச்சயமா அவசியமானதுதான். ஆனா அந்த ஒற்றை பசிக்காக அந்த பசியை ஆற்றக்கூடிய அந்த இயற்கையை நம்ம தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில பால்படுத்திட்டு இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய அந்த கவலையினாலதான் இந்த தகவல்களை உங்ககிட்ட சொல்றேன். அப்போ ஒரு பில்டிங்கை நம்ம உடைக்கிறோம்னா அதுக்கு சரியான காரணம் இருந்தா உடைக்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ போர்கள் மூலம் குறிப்பிட்ட ஏரியாவில் 10,000 பில்டிங் 5,000 பில்டிங் சொல்லி உடைக்கக்கூடிய நேரத்துல உலகத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனையை அவங்க உருவாக்குறாங்கன்னு சொல்லக்கூடியதை ஏன் சிந்திக்கணும்னு சொல்லக்கூடிய கேள்வியும் நிச்சயமா வரதான் செய்யுது. அப்ப அதுல இருந்து கார்பனுடைய உமிழ்வு எவ்வளவு தூரத்துக்கு அதிகரிக்கும். அப்ப அது உடனே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க, நிச்சயமா முடியாது. கேட்ட நேரத்துல மழை பெய்ய மாட்டேங்குது, வெயில் அளவுக்கு அதிகமா அடிக்குது, அங்க பனி பொழியுது, இங்க நிலச்சரிவு வருதுன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அதுக்கான காரணத்தை நம்ம தேடுறது இல்லை. காரணம் பசி என்ற ஒற்றை காரணம் மட்டுமா தான் நிச்சயமா இருக்கும். அப்ப இந்த இடத்துல இதனுடைய பிரச்சனைகளை உணர்ந்த பலர் என்ன பண்றாங்க, இதை பத்தி ரிசர்ச் பண்றாங்க. அவங்க ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரிப்பட்ட சஜஷனை தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியோட ப்ராப்ளத்தை நீங்க அந்த சர்க்குலர் எக்கனாமியை கொண்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நேரத்துல அது உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த அறிவுறுத்தலையும் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப இதை நம்ம செய்யணும்னா இந்த இடத்துல இதை மெயினா எதை பார்க்கணும்னா குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டின்னு சொல்லக்கூடியதை நம்ம நிச்சயமா என்ன செய்யணும்னா சரியான முறையில கன்சிடர் பண்ணதான் செய்யணும். ஏனென்றால் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடியதுல முக்கியமா நம்ம அந்த குவாலிட்டி குவான்டிட்டியை தான் கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நேரத்துல முற்றிலும் தவிர்க்க முடியும். எந்த இடத்துல எல்லாம் குவாலிட்டியை ஃபாலோ பண்ணாம இருக்காங்களோ அந்த இடங்கள்ல அந்த கட்டுமானம்னு சொல்லக்கூடியது நிச்சயமா தரமற்றதா மாறும். தரமற்ற கட்டுமானங்கள் உடைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அப்படி உடைக்கக்கூடிய நேரத்துல அதன் மூலம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட்னு சொல்லக்கூடியது அங்க அந்த இடத்துல வரக்கூடிய வேஸ்ட் இன்னொரு இடத்துல கொண்டு நிரப்ப வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டங்கள்ல பல இடங்கள்ல தவறான முறையில கட்டப்பட்ட கட்டிடங்களை இடிக்கிறாங்க. ஆனா அந்த கட்டிடம் உறுதியான தன்மையில இருந்தாலும் தவறாட்டு ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்ட கட்டிடங்களா இருக்கக்கூடிய காரணத்தினால இடிக்கப்படக்கூடிய கட்டிடங்கள் பல. அதே மாதிரி போர்கள் மூலம் பல ஆயிரக்கணக்கான பில்டிங்கை குண்டுகள்ல போட்டு அந்த பில்டிங் அவ்வளவு தரமட்டமாக்குறாங்க. அப்படியும் ஒரு பக்கம் நடக்குது. இப்ப இதுல நம்ம என்ன கவனிக்கணும்னா ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்களை நாங்க அகற்றோம்னு சொல்லக்கூடிய பேர்ல பூமியில ஏதோ ஒரு இடத்துல மறுபடியும் ஆக்கிரமிப்பு செய்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட கொண்டு கட்டுறோம். அப்போ ஒரு இடத்துல ஆக்கிரமிப்பு செய்து இன்னொரு இடத்த நம்ம ஆக்கிரமிப்பு பண்றோம். இப்ப இந்த பூமியினுடைய 2 பக்க இடங்களும் என்ன ஆகுதுன்னா பசுமை தன்மைன்னு சொல்லக்கூடியது மாற ஆரம்பிக்கும். அப்ப இது தொடர்ந்து நீடிச்சுட்டே இருந்துச்சுன்னா சுற்றுப்புற சூழல்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்றத கருத்தில் கொண்டுதான் இந்த சர்க்குலர் எக்கனாமின்னு சொல்லக்கூடிய சிஸ்டத்தை கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு உள்ளாடி கொண்டு வரணும்னு சொல்றதுக்காக பல ப்ராஜெக்ட் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. ஏற்கனவே நடத்தி முடிச்சிருக்காங்க. அதுக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா நெதர்லாந்துல ஒரு பில்டிங்கை முழுக்க முழுக்க மறுசுழற்சி முறையில கட்டமைச்சிருக்காங்க. லண்டன்ல இருக்கக்கூடிய சர்க்குலர் பில்டிங்கை இந்த முறையில தான் கட்டியமைக்க முடிச்சிருக்காங்க. அப்ப இதுவரைக்கும் நம்ம இந்த பதிவுல இதை பற்றி பேசியிருக்கோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய லீனியர் எக்கனாமினா என்ன, சர்க்குலர் எக்கனாமினா என்ன என்பதை பற்றிய ஒரு அடிப்படை புரிதல் சிவில் இன்ஜினியர் அண்ட் குவான்டிட்டி சர்வேயர் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்றதுக்காக தான் இந்த தகவலை நான் உங்கள்கிட்ட இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த தகவல்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது கருத்துகள் இருந்துச்சுன்னா அதை நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அது மற்றவங்களுக்கு நிச்சயமா உபயோகமா இருக்கும். நீங்க பண்ணக்கூடிய அந்த கேள்விகள் எனக்கும் உபயோகமா இருக்கும்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணங்களோட இந்த பதிவை நான் இதுல முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.